நம்ம ஃபஸ்ட்டு ரெப்டி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு 2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு, கொதித்த பின்னாடி குறைச்சி வச்சு லோ ஃப்ளேமில் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு ஆடை எல்லாத்தையும் சேர்த்து கிண்டணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வேர்க்கடலை பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஆறட்டும். அப்புறம் தேங்காய் அரை மூடி எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு சீனி போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறோம். அதை இப்போது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதை ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரெட்டை 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலில் 4 கரண்டி அரிசி மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி கிண்டிக்கணும். நல்லா கெட்டி சேராமல் கிண்டிட்டு விரலில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் அந்த பதத்தில். அப்புறம் ப்ரெட்டை தண்ணியில் டிப் பண்ணி இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து ப்ரெட்டுக்குள்ளே வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறோம். அதை இப்போ அரிசி மாவுக்குள்ளே முக்கி எடுத்துட்டு, அப்புறம் நம்ம ப்ரெட்டு கட் பண்ணி 4 பக்கம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் போட்டு ஒரு பரட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பால் காய வச்சுருந்தோம்ல, அதில் ஜீனி போட்டு நல்லா கெட்டியாக கிண்டி அதையும் தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சதை எண்ணெயில் நல்லா கொதிக்க விட்டு உள்ளே போட்டு நல்லா உடஞ்சிராமல் ஒரு பெரட்டி எடுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து பிளேட் பண்ணிடலாம்.